அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் எந்திரிச்சோடனே குட்டீஸ்க்கு வந்து பால் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மிக்ஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து நான் 1 kg அளவுக்கு ராகி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு நல்லா வறுத்துட்டு கூடயே வந்து நட்ஸ்லாம் சேர்த்து மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆரிஸ்க்கு வந்து 2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு மில்க் இல்லைனா வாட்டர் ரெண்டில் எது வேணால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நாட்டு சர்க்கரை நார்மல் சுகர் கூட சேர்த்துட்டு நல்லா திக்காய் வரைக்கும் 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ராகி மிக்ஸ் வந்து ரெடி ஆகி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், குட்டீஸ்க்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து ராகி மிக்ஸ் தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். என்னுடைய ஃபேவரெட்னு சொல்லலாம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் வந்து நான் செஞ்சுருந்தேன். சைட்லேயே வந்து டீ போட்டு குடிச்சிட்டேன் நான். குட்டீஸ்க்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பனானா கூட வந்து கோவா வச்சு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு. அஸ்லானுக்கு வந்து டாய்ஸ்லாம் கொடுத்து விளையாட விட்டு தான் அப்போ தான் வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண விடுவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூடயே வந்து சிக்கன் 65 வந்து பொரிச்சு வச்சுருந்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பரான சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மெயின் பார்க்கலாம். பாய்.